தன்னாட்சி பிரதேசமாக உள்ள லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி லே பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு வராத ஆத்திரத்தில் லடாக்கின் லே பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அத்தோடு காவல் வாகனத்தை தீ வைத்து எரித்ததோடு போலீசார் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி வன்முறை கும்பலை விரட்டி அடித்தனர். லே பகுதியில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் 4 பேர் பலியாகினர். போலீஸ் மீது போராட்டக்காரர்கள் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதால் பதிலுக்கு போலீசும் தடியடி நடத்தியது. இதில் 20 காவலர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அந்தஸ்து கோரி மக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக லடாக்கின் லே பகுதியில் 163 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. பொது இடங்களில் 5க்கும் மேற்பட்டவர்கள் கூட தடை விதிக்கப்பட்ட நிலையில் அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ரயில்வேயில் பணிபுரியும் 10,91,000 ஊழியர்களுக்கு 1,865 கோடி ரூபாய் போனஸாக வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். பீகாரில் நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் மத்திய மோடி அரசின் முடிவுரைக்கான தொடக்கம் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார். பாட்னாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், சர்வதேச அளவில் நமது நாட்டிற்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பிரதமர் மோடி மற்றும் அவரது அரசாங்கத்தின் தூதரக உறவுகளில் ஏற்பட்ட தோல்வியே காரணம் என்றார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆக்கிரமிப்பு என முத்திரை குத்தி 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வீடுகளை புல்டோசரால் இடித்து தள்ளி பாஜக அரசு அட்டூழியம் செய்வதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த நிலங்களை அதானிக்கு இலவசமாக கொடுக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பகீர் புகாரை முன்வைத்தார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் என்பதில் தெளிவாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். ஆனால் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி தான் என காங்கிரசால் உறுதியாக கூற முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். டெல்லியில் உள்ள சிருங்கேரி சாரதா பீடத்திற்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் தங்களுக்கு சைதன்யானந்தா சரஸ்வதி சாமியார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 17 மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். மாணவிகளின் பாலியல் புகாரை அடுத்து சாமியார் சைதன்யானந்தா சரஸ்வதி தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். வங்கக்கடல் பகுதிகளில் வியாழக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது. உளுந்து மற்றும் பச்சை பயிறுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சை பயிருக்கு 87 ரூபாய் 68 காசுகளும், குவிண்டாலுக்கு 8,768 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உளுந்தை பொறுத்தவரை 1 கிலோ 78 ரூபாயும், குவிண்டாலுக்கு 7,800 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூரில் முரசொலிமாறன் பூங்காவை மேம்படுத்தும் பணி மற்றும் பல்நோக்கு மையம், மயான பூமியில் காரியக்கூடம் கட்டும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் பெரியார் நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் மருத்துவமனை சார்பாக கட்டணமில்லா கண் கண்ணாடி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். உடலில் உயிர் இருக்கும் வரையில் தமது கடமைகளை வேகமாக நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் அனிதா அகாடமி நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிலர் கவர்ச்சியான வார்த்தைகளை கூறி தமிழ்நாட்டு மாணவர்களை பின்னெழுக்க முயல்வதாகவும், கல்விக்காக தாம் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் உறுதியளித்தார்.
தந்தையை மகனும் மகனை தந்தையும் மாறி மாறி புகழ்ந்து கொள்கிறார்களே தவிர நாட்டு மக்கள் யாரும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுகவில் எத்தனையோ எம்பிக்கள் உள்ளபோது கனிமொழிக்கு மட்டும் ஏன் மக்களவை குழு தலைவர் பதவி தர வேண்டும் என அவர் வினவினார். கோத்தகிரி அருகே தேயிலை தொழிலாளர்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் கீழ் நீலகிரி சென்ற இபிஎஸ் கோத்தகிரியில் தேயிலை தொழிலாளர்களை சந்தித்து தேயிலை சாகுபடி செய்யப்படும் முறை குறித்து கேட்டறிந்தார். கூடலூரில் பரப்புரை மேற்கொண்ட இபிஎஸ் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை கடுமையாக விமர்சித்தார். செல்வ பெருந்தகை பல கட்சியில் இருந்து வந்தவர் என்பதால் அவருக்கு காங்கிரஸ் மீது விசுவாசம் இல்லை என சாடிய இபிஎஸ், திமுகவை தாங்கி பிடிப்பதில் மட்டும்தான் அவர் குறியாக இருப்பதாக கூறினார். காங்கிரஸை பற்றி இபிஎஸ் கவலைப்பட வேண்டாம் என பதிலடி தந்துள்ள செல்வ பெருந்தகை, முதலில் அதிமுக மீது இபிஎஸ்க்கு விசுவாசம் உள்ளதா என காட்டமாக வினவினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஏ1 குற்றவாளி என கூறிய பாஜகவுடன் தான் தற்போது அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக சாடினார். தமிழக பாஜகவுக்கு நீங்கள் தலைவரா அல்லது அண்ணாமலை தலைவரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில் கொடுத்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்து பேசியதை சுட்டிக்காட்டி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, அண்ணாமலைக்கும் தமக்கும் இடையே சண்டை முட்ட பார்க்கிறீர்களா என நயினார் வேடிக்கையாக வினவினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய முடிவை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பே இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிப்பதை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பில்லை என்றார். திமுக கூட்டணியில் அதிக தொகுதியில் போட்டியிட திட்டமா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன், கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவது பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். அத்தோடு திமுக கூட்டணி எதிர்ப்பு என்ற பெயரில் தவிக தலைவர் விஜய் வெறுப்பு அரசியலை விதைத்து வருவதாக சாடினார். பாஜக கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் கட்சி கொள்கை நண்பனா என விஜய்க்கு நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் பேட்டியளித்த அவர், தனது தம்பி விஜய் திடீரென ஈழத் தமிழர்கள் பற்றி பேசுவது பிரதமர் மோடி திருக்குறள் கூறுவது போல இருப்பதாக கிண்டல் அடித்தார். திருமண மோசடி பாலியல் வழக்கு குறித்து ஊடகங்களில் பேச நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் தடை விதித்த உச்சநீதிமன்றம் உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. மேலும் அனைத்து புகார்களையும் திரும்பப் பெற்று சீமானும் விஜயலட்சுமியும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள அரசியல் தொடர்பு குறித்து முழுமையாக விசாரிக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதால் சிபிஐ விசாரணை கோரி அவரது மனைவி பொற்கொடி மற்றும் சகோதரர் வழக்கு தொடர்ந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிபிஐயிடம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் மற்றும் ஊடகத்தின் தலையீடு இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டுமென அறிவுறுத்திய நீதிமன்றம் அடுத்த 6 மாதத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கொலையின் பின்னணியில் உள்ள அனைவரும் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கொலை வழக்கில் புதைந்து கிடக்கும் மர்மங்கள் அனைத்தையும் சிபிஐ வெளிக்கொண்டு வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 84,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 40 ரூபாய் குறைந்து 10,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 2வது நாளாக மாற்றமின்றி கிராம் 150 ரூபாய்க்கும் கிலோ 1,50,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
பரப்புரைக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க கோரி தாவேக தொடர்ந்த வழக்கில் அவகாசம் கோரி டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்யாமல் எஸ்பி அறிக்கை தாக்கல் செய்ததற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. அனைத்து தரப்பையும் கலந்து ஆலோசித்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க அவகாசம் வேண்டுமென காவல்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிக்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது. பொதுக்கூட்டம் பேரணிக்கு முன்பாகவே இழப்பீட்டு தொகையை முன்பணமாக பெற சட்டத்தில் இடமில்லை என காவல்துறை கூறிய நிலையில் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என நீதிபதி கருத்து தெரிவித்தார். 2025-26 கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்த உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். www.tngasa.org என்ற இணையதளத்தில் இன்று முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 4 வயது சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரில் ஹெல்மெட் அணிந்து வந்த கும்பல் தந்தையின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு சிறுவனை கடத்திச் சென்ற பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பட்ட பகலில் வீடு புகுந்து கடத்தப்பட்ட சிறுவன் அடுத்த 2 மணி நேரத்தில் பத்திரமாக மீட்கப்பட்டான். சிறுவனை கண்டுபிடிக்க 6 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை போலீசார் தொடங்கிய நிலையில் தப்பிக்க முடியாது என அறிந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பூர் மாவட்டம் மாதனூரில் சிறுவனை இறக்கிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றது. மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் அனைத்து துறை பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ரிலையன்ஸ் நிறுவனம் தூத்துக்குடி சிப்காட்டில் 1156 கோடி ரூபாய் முதலீட்டில் உணவுப் பொருட்கள் ஆலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் டிஆர்பி ராஜா முன்னிலையில் கையெழுத்தானது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சிப்காட்டில் அமைக்கப்படும் புதிய ஆலையால் அடுத்த 5 ஆண்டுகளில் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் கூறுவது போல் அல்லாமல் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கப்படுவதாக அமைச்சர் KN நேரு பதிலளித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் பாதிப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்துதான் கூட்டங்கள் நடத்த காவல்துறை அனுமதி வழங்குவதாக தெரிவித்தார். நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள சுர்ஜித்தின் தாயாருக்கும் கொலைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரித்து வருவதாக சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வழக்கில் இதுவரை 61 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களது வாக்குமூலம் பெறப்பட்டுள்ள நிலையில் சுர்ஜித் தாயாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டவரின் மரணம் தொடர்பான கொலை வழக்கில் உதவி ஆய்வாளர் மற்றும் 2 தலைமை காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பழனி என்பவரின் மரணத்திற்கு காவல்துறையினர் தாக்கியதுதான் காரணம் என நிரூபணமானதாக கூறி SI உள்ளிட்ட 3 குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் மல்லை சத்யா வலியுறுத்தினார். சுவிட்சர்லாந்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் நடைபெற்ற பொது விவாதத்தில் பங்கேற்ற அவர் ஈழத் தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். அண்ணா எம்ஜிஆரை போன்று விஜயை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தேர்தலில்தான் தெரியும் என புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் தெரிவித்தார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள ACS கல்லூரியில் AGS பல்கலைக்கழகம் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் GST வரி குறைப்பு மோடியின் பொற்காலம் என்றார். சென்னையில் ஒரே நாளில் அதிமுக தலைமை அலுவலகம், நேரு உள் விளையாட்டு அரங்கம், நடிகர் வீடு என 10க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தீவிர சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தாலும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெடிகுண்டு மிரட்டல்களால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் தோல் தொழிற்சாலை காவலாளி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வந்த தகவலை அடுத்து காவலாளி ஷபீர் அகமது வீட்டில் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்வதாக கிடைத்த தகவலின்படி உடுமலைப்பேட்டை நேரு வீதியில் உள்ள நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். 2017ஆம் ஆண்டு சென்னை பள்ளிக்கரணையில் மருமகள் மற்றும் அவரது அண்ணனை ஓட வெட்டி கொலை செய்த மாமனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால் பெண் வீட்டார் மகன் விநாயகமூர்த்தியை தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த கோசலன் மருமகள் வரலட்சுமியையும் அவரது அண்ணன் கோதண்டனையும் கொன்றார். பாலியல் தொல்லை கொடுத்தவன் மீது வழக்கு பதிவு மட்டும் செய்துவிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற மன உளைச்சலில் தேனி அருகே 15 வயது சிறுமி பூச்சிக்கொல்லி குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊஞ்சாம்பட்டியைச் சேர்ந்த சிறுமி கடந்த மே மாதம் பால் பண்ணைக்கு சென்றபோது பால் கறவைக்காரர் ரமேஷ் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக நடன கலைஞர் பிரவீன் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அசோக் நகர் பகுதியில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட போது கல்லூரி மாணவர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டுபிடித்தனர். கரூர் தென்னிலை அரசு பள்ளி வளாகத்தை பொக்லைன் கொண்டு சுத்தம் செய்ததாக தாவேக சார்பில் ரீல்ஸ் வெளியான நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பரமத்தி வடக்கு ஒன்றியம் பொறுப்பாளர் வினோத் என குறிப்பிட்டு வெளியான அந்த வீடியோவிற்கு ஆசிரியர் அமைப்புகளின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மதுரை அருப்புக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் வளையங்குளம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு கீழ் போடும் சாலையை அகலப்படுத்தி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்க கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை ஆட்சியர் நுழைவாயில் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் 10,000 ரூபாயாக உயர்த்தி ஊராட்சி மூலம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விபத்தில் பெண் பலியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என குற்றம் சாட்டி சடலத்தை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடநிமிலி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி மற்றும் அவரது உறவினர்கள் என 3 பேர் ஒரே பைக்கில் சென்றபோது எதிரில் வந்த வாகனம் மோதியதில் காயமடைந்த ஜெயந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தனியார் கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு லாரி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மழை பெய்ததால் மண்ணில் தளர்வு ஏற்பட்டு சரிந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திரு ஆயர்பாடியில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் சிக்கிய கலவை லாரியால் போக்குவரத்து தடைப்பட்டது. கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தும் அதனை மீறி சென்ற சிமெண்ட் கலவை லாரி சிக்கியது. டயர்களில் காற்றை இறக்கியும் நகர்த்த முடியாத நிலையில் சுமார் 40 நிமிட போராட்டத்திற்கு பிறகு லாரி பின்பக்கமாக இயக்கி ஓரம் கட்டப்பட்டது. ஊரக வேலைவாய்ப்பு வேலை திட்டத்தில் 87 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிப்பில் உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கான திட்டத்தில் கூட திமுகவினர் ஊழல் செய்வதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மேலூர் அருகே உள்ள புலிப்பட்டி பொன் முனியாண்டி கோயிலில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்ற கரிவிருந்து திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய 20 ஆடுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கோழிகளை பலியிட்டு சாமிக்கு படையலிட்டு அனைவருக்கும் சுட சுட அசைவ விருந்து பரிமாறப்பட்டது.
தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தில் சட்டவிரோதமாக நடக்கும் மது விற்பனையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக இரவு மது விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவுக்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்று கார் விபத்தில் உயிரிழந்த மீனவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர கோரி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் தாண்டவராயன் சோழகன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் கடந்த 12ஆம் தேதி சவுதியில் கடற்கரைக்கு செல்வதற்காக காரில் சென்று பயணித்த போது விபத்தில் சிக்கினார். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் வெளிமாவட்ட மீனவர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மீனவர்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு ஆதரவாகவும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தற்காலிக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மாற்றுப்பாதையில் செல்லும் பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி கொண்டு சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குப்பை கிடங்கில் திடீரென தீப்பிடித்து வானுயர கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வடுகபாளையம் பகுதியில் குடியிருப்பு பகுதி அருகே பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காகித பொருட்கள் இருந்ததால் சிறிதளவு பற்றிய தீ மளமளவென எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். தர்மபுரி அருகே கம்பைநல்லூரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கோயில், கடைகள் என அடுத்தடுத்து 7 இடங்களில் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஹெல்மெட் மற்றும் துணியால் முகத்தை மூடிக்கொண்டு வந்த மர்ம நபர்கள் காவல் நிலையம் அருகிலேயே உள்ள கடை மற்றும் கோயில் பூட்டை உடைத்து பணத்தை திருடிவிட்டு உண்டியலை வீசிவிட்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆங்கில பாட ஆசிரியரை பணி இடைநீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர் ஆரோக்கியசாமியை கடந்த 22ஆம் தேதி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை பிரதான சாலையில் உள்ள வைத்தீஸ்வரன் நகரில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இறந்து போன ஆட்டை மர்ம நபர்கள் வீசிச் சென்ற நிலையில் அதனை நாய்கள் கடித்து குதறியதால் கடும் துர்நாற்றம் வீசியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்ற ஒற்றை யானை கார் மீது கால் வைத்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். ஆசனூர் அரைப்பாளைய பிரிவு பகுதியில் உலா வந்த யானை அவ்வழியாக வந்த சரக்கு வாகனங்களை வழிமறித்து அவற்றில் கரும்பு உள்ளதா என தேடி பார்த்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வாழை தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றது. ஓடைக்காடு பகுதியில் முருகன் என்பவர் வாழை, தென்னை உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் 1500க்கும் மேற்பட்ட வாழை மற்றும் தென்னை மரங்களை நாசப்படுத்தியது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் கால்களை நரி கடித்து குதறிய வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. குழந்தையின் சப்தம் கேட்டு ஓடி வந்த பெற்றோர் நரியை அடித்து துரத்தி காயமடைந்த குழந்தையை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெய்த பலத்த மழையால் பாலிகஞ்ச் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. முழங்கால் அளவுக்கு தேங்கிய வெள்ளத்தால் பள்ளமேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் தத்தளித்தனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே மருத்துவமனைக்கு சென்ற திருநங்கைகள் பணம் தரவில்லை என செவிலியரை தலைமுடியை பிடித்து தரவென இழுத்துச் சென்று அடித்து துவைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தசரா பண்டிகையை முன்னிட்டு மாமூல் பணம் கேட்டு மதுபோதையில் வந்த 6 திருநங்கைகள் தகாத வார்த்தைகள் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் மாவட்ட கல்வி அலுவலரை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமை ஆசிரியர் பிரிஜேந்திரகுமார் உதவி ஆசிரியரை துன்புறுத்தியதாக தன் மீதான புகாருக்கு விளக்கமளிக்க கல்வி அலுவலர் அலுவலகத்துக்கு வந்தபோது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது.
கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 22 வயது இளைஞர் உயிரிழந்தார். அஞ்சல் குருவிக்கோண பகுதியில் சங்கீத், ஷனுஷ் ஆகியோர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த கார் மோதியது. இதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சங்கீத் சம்பவ இடத்திலேயே பலியானார். சமூக வலைதள பதிவுகள் முடக்கம் செய்யும் விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கான அதிகாரத்தை எதிர்த்த எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவன மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்தியாவில் ஒழுங்குமுறை இல்லாமல் செயல்பட சோசியல் மீடியா நிறுவனங்களை அனுமதிக்க முடியாது என கூறி மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உலக நாடுகளுக்கு இடையிலான போர்களை நிறுத்த ஐநா சபை தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு ஐநா சபையின் 80வது பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பியதுடன் வெற்று வார்த்தைகள் அடங்கிய காகிதம் எதையும் சாதிக்காது என காட்டமாக கூறினார். இந்தியா சீனாவுக்கும் இடையே உள்ள எல்லை பிரச்சினை இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ ஃபேஹாங் வலியுறுத்தியுள்ளார். இரு நாட்டு ராஜ்ய உறவின் 75வது ஆண்டை ஒட்டி இந்தியாவுக்கான சீன தூதர் ஜூ ஃபேஹாங் இவ்வாறு கூறினார். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ரயிலை குறிவைத்து அடுத்தடுத்து நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 12 பயணிகள் காயமடைந்தனர். குவெட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்ற ஜாஃபர் விரைவு ரயில் மீது தாக்குதல் நடந்துள்ளது. தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தெரிகிறது. தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள முக்கிய சாலையில் 164 அடிக்கு திடீரென ஏற்பட்ட பெரும் பள்ளத்தின் அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. நிலத்தடி ரயில் கட்டுமான பணியின் போது மண் உள்ளே சறுக்கி சென்றதால் இந்த புதைக்குழி ஏற்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் அனுட்டின் சான் விரகுல் தெரிவித்தார். ரகாசா புயலால் ஹாங்காங்கில் கடல் சீற்றம் காணப்பட்டது. உயரமான கட்டடங்களால் வரிசையாக அமைந்துள்ள சியூங் குவான் ஓ நியூ டவுன் கடற்கரையோரத்தில் தடைகள் மற்றும் பாறைகள் மீது சக்தி வாய்ந்த அலைகள் பலத்த காற்றுடன் மோதும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் தந்தை எரோல் மஸ்க் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ப்பு பிள்ளைகளாக இருந்த சிறார்கள் சிலருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் எரோலுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக பொதுமக்கள் தலைநகர் குயிட்டோவில் போராட்டம் நடத்தினர். அதிபர் நோபோ பதவி விலக வலியுறுத்தி மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றவர்கள் தடுப்புகளை உடைத்தும் போலீஸ் மீது கல் எறிந்தும் வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை போலீசார் கலைத்தனர். தைவானில் ரகாசா புயலால் பெய்த பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்த நிலையில் சாலைகள், வீடுகளை சகதிகள் மூடிய காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளத்தோடு கலந்து வந்த சேற்றில் ஏராளமான வாகனங்களும் புதைந்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. T20 போட்டிகளுக்கான ICC தரவரிசையில் 900 புள்ளிகளை கடந்த 3வது இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனையை அபிஷேக் சர்மா படைத்துள்ளார். ஆசிய கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் அபிஷேக் சர்மா ICC தரவரிசையில் 907 புள்ளிகளை பெற்று அதிரடி காட்டியுள்ளார். இதற்கு முன்னர் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் இந்த சாதனையை படைத்திருந்தனர். IPL போன்று ஆஸ்திரேலியாவில் பிரபலமான பிக் பேஷ் லீக் தொடரில் இந்திய முன்னாள் வீரர் அஸ்வின் சிட்னி தண்டர் அணிக்கு விளையாட ஒப்பந்தமாகியுள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. நடப்பாண்டுக்கான பிக் பேஷ் லீக் தொடர் டிசம்பர் 14ஆம் தேதி தொடங்குகின்றது. பாகிஸ்தான் அணியை தங்களது போட்டியாளர்களாக கருதாதீர்கள் என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறிய கருத்துக்கு பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி நிதானமாக பதிலளித்துள்ளார். சூரியகுமார் யாதவ் கூறியது அவருடைய கருத்து என்றும், நாங்கள் இறுதிப் போட்டியில் இந்தியாவை சந்தித்தால் என்ன நடக்கிறது என பார்க்கலாம் என ஷாஹின் அஃப்ரிடி கூறினார். அமெரிக்க கிரிக்கெட் சங்கத்தின் உறுப்பினர் அந்தஸ்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தற்காலிகமாக ரத்து செய்தது. அமெரிக்க கிரிக்கெட் சங்கம் நிலையான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க தவறியதாகவும் கிரிக்கெட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாலும் உறுப்பினர் அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் நடுவர் டிக்கி பேட் வயது மூப்பின் காரணமாக தமது 92ஆம் வயதில் காலமானார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடுவராக பணியாற்றிய டிக்கி பேட் 66 டெஸ்ட் போட்டிகளிலும் 69 ஒருநாள் போட்டிகளிலும் நடுவராக பணியாற்றியுள்ளார். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படும் விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. SJ சூர்யா, மணிகண்டன், விக்ரம் பிரபு, ஜார்ஜ் மரியான், பூச்சி முருகன், சாய் பல்லவி, ஜெயா, அனிருத் உள்ளிட்டோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் MS சுப்புலட்சுமி விருதுக்கு பின்னணி பாடகர் ஏசுதாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல பாரதியார் விருது எழுத்தாளர் முருகேச பாண்டியனுக்கும், பால சரஸ்வதி விருது சதிர் நடன கலைஞர் முத்து கண்ணம்மாளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் சென்னையில் நடைபெறும் விழாவில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு 3 சவரன் தங்க பதக்கம், விருது பட்டயம் வழங்கப்பட உள்ளது. பாரதியார், MS சுப்புலட்சுமி விருதாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. திரையுலக வாழ்நாள் சாதனைக்காக தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு கேரளாவிலிருந்து சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இதை தெரிவித்த அவர், ஜெயிலர் 2 திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் என்றார். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றிருந்த வீரா ராஜவீரா பாடலுக்கு காப்புரிமையாக AR ரஹ்மான் 2 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்துஸ்தானி பாடகர் வசிபுதத்தின் தாகர் என்பவர் தனது தந்தையின் சிவஸ்துதி பாடலில் இருந்து இந்த பாடலை காப்பி அடித்ததாக கூறி வழக்கு தொடர்ந்தார். பூட்டான் நாட்டிலிருந்து உரிய அனுமதியின்றி கார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட போது தங்க கடத்தலும் நடந்திருக்கலாமோ என சந்தேகம் எழுப்பியுள்ள NIA அது குறித்த விவரங்களை சுங்கத்துறையிடம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி செலுத்தாமல் சொகுசு கார்கள் முறைகேடாக இறக்குமதி செய்யப்பட்ட புகாரில் கேரளாவில் உச்ச நட்சத்திரங்களுக்கு சொந்தமான இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நடிகர் துல்கர் சல்மானுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். மத்திய அரசுக்கு வரி செலுத்தாமல் பூட்டானில் இருந்து சட்டவிரோதமாக கார்களை இறக்குமதி செய்த புகாரில் கேரளா முழுவதும் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் துல்கர் சல்மானின் 2 கார்கள் உட்பட 36 சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். சட்டவிரோத சூதாட்ட செயலிகளை ஊக்குவிக்கும் விளம்பரங்களில் நடித்த புகாரில் நடிகர் சோனு சூட் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்டோருக்கும் அமலாக்க இயக்குநரகம் சம்மன் அனுப்பியிருந்தது. திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த புகார் தொடர்பாக வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சென்னை நீலாங்கரை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தன்னை ஏமாற்றியதாகவும் தான் சுமக்கும் பிள்ளைக்கு அவர்தான் காரணம் என்றும் ஜாய் கிறிசல்டா போலீசிடம் புகார் அளித்திருந்தார். நடிகர் ரவி மோகன், ஆர்த்தி தம்பதிக்கு சொந்தமான சென்னை ECRயில் உள்ள சொகுசு பங்களாவில் தனியார் வங்கி ஊழியர்கள் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டி சென்றனர். தனியார் வங்கியில் கடன் வாங்கிய நிலையில் ரவி மோகன் பல மாதங்களாக தவணை தொகை செலுத்தாததால் இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் 7,64 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்தி திருமகன் திரைப்படத்தின் கதையை முதலில் நடிகர் சிம்புவிடம் கூறியதாகவும் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருக்கு பின் விஜய் ஆண்டனியிடம் கதை கூறி அவர் நடித்ததாகவும் இயக்குனர் அருண் பிரபு கூறினார். கதை சிம்புவுக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் கால்ஷீட் பிரச்சனையால் அவர் நடிக்க முடியாமல் போனதாகவும் அருண் பிரபு கூறினார். 96 திரைப்படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதையை எழுதி முடித்துவிட்டதாக கூறிய இயக்குனர் பிரேம்குமார் தான் எழுதிய கதைகளிலேயே இதுதான் மிகச்சிறந்த கதை என கூறினார். 96 முதல் பாகத்தில் நடித்த விஜய் சேதுபதி த்ரிஷாவையே 2ஆம் பாகத்தில் நடிக்க வைப்பதாகவும் அவர்கள் இல்லையெனில் படத்தை கைவிட உள்ளதாகவும் இயக்குனர் பிரேம்குமார் கூறினார்.
காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்பின் போது 4 முறை மரணத்தின் அருகே சென்று வந்ததாக ரிஷப் ஷெட்டி கூறினார். காந்தாரா திரைப்படத்திற்காக 5 ஆண்டுகளாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியவில்லை என அவர் கூறினார். காந்தாரா திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் பெரிய சாதனை ஒன்றை நிறைவு செய்ததாக ரிஷப் ஷெட்டி கூறினார். பவன் கல்யாணின் ஓஜி திரைப்படத்தில் கதாபாத்திரம் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மேக்கப் போடாமல் நடித்துள்ளதாக திமிரு திரைப்பட வில்லி ஸ்ரேயா ரெட்டி கூறினார். மேலும் ஓஜி திரைப்படத்தில் தனது கதாபாத்திரம் நிறைய உணர்ச்சிகளை கொண்டுள்ளதாகவும் ஸ்ரேயா ரெட்டி கூறினார். பிரபுதேவா நடிப்பில் வெளியான மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் நாராயணமூர்த்தி மாரடைப்பால் காலமானார். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நந்தினி, ராசாத்தி, ஜிமிக்கி கம்பல், அன்பேவா, மருமகளே வா போன்ற தொடர்களையும் இயக்கி பிரபலமானார். திரையுலகினர் நாராயணமூர்த்திக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சோனி நிறுவனம் இந்தியாவில் தனது பண்டிகை கால சலுகையை அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய சந்தையில் பிளே ஸ்டேஷன் 5 மாடலுக்கு 5000 ரூபாய் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சலுகையின் கீழ் PS5 டிஜிட்டல் எடிஷன் 44,990 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை பயனர்கள் மொழிபெயர்ப்பு செய்து படிக்கும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. முதற்கட்டமாக ஆங்கிலம், ஹிந்தி, அரபிக், ஸ்பானிஷ் உள்ளிட்ட 19 மொழிகளில் இந்த சேவை கிடைக்க உள்ளது.